ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாமக்கல் சாரதா சமையல். இன்றைக்கி வத்த குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வத்த குழம்பு செய்யறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 3 டேபிள் ஸ்பூனுக்கு சுண்டக்காய் வத்தல் நல்லா மிதமான தீயில் வச்சு நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரித்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். நீங்கள் சுண்டக்காய் வத்தலுக்கு பதிலாக நீங்கள் மிளகு தக்காளி வத்தல், கத்திரிக்காய் வத்தல் இந்த மாதிரி வத்தலில் வந்து இதே மெத்தடில் செய்யலாம். வத்தலில் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 மிளகாய் வத்தல், ஒரு 20 பல் பூண்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 30 சின்ன வெங்காயத்துக்கு 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் முழுசாக கூட போட்டு செய்யலாம், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். நல்லா கண்ணாடி பதம் வதங்கினதையும் ஒரு 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி போடுற வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துடணும். நல்லா கரைஞ்சி வந்ததையும் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. நாங்கள் காரம் அதிகம் சாப்பிட மாட்டோம். வத்த குழம்பு எப்பயும் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா வடிகட்டி மண் இல்லாமல் வடிகட்டி ஊற்றிக்கோங்க. புளி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வத்த குழம்புக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, சின்னதாக ஒரு துண்டு வெல்லம். வெல்லம் போட்டால் தான் அந்த புளிப்பு காரத்தையெல்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சதையும் நம்ம மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் சிம்மிலே வச்சு கொதிக்க விடலாம். சிம்மிலே கொதிக்க வச்சது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததையும் நம்ம பொரித்து வச்ச சுண்டைக்காய் வத்தலை போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். சுண்டைக்காய் வத்தலை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம மீடியம் தீமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் அந்த வெண்டைக்காய் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து அந்த குழம்புல நல்லா இறங்கும். நம்ம கடைசியாக லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்திங்கிறது வெந்தயக்கீரை, அதை வந்து சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் நல்லா பொடிச்சு போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மின்னு இருக்குது. நீங்களும் இந்த வத்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாமக்கல் சாரதா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.